தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பாவிகளின் அடைக்கல ஜெபம். பரலோக பூலோக ராக்கினியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ நான் நாலாபக்கமும் துன்பப்பட்டு அண்ட ஓர் ஆதரவின்றி மோட்ச நெறியை விட்டு பாவச்சேற்றில் அமிழ்ந்து நிற்கிறேன். சூது கொண்ட பசாசு ஒருபக்கம் என்னை தொந்தரவு செய்கிறது. பெரிய பூலோகம் தன் மாயையால் என்னை அலைக்கழிக்கிறது. விஷமேறிய உடலோ என்னை எந்நேரமும் சஞ்சலப்படுத்துகிறது. நான் உமது திருமகனுக்கு என் பாவத்தால் விரோதியானதால் என் இருதயத்தில் பயங்கரமுண்டாயிற்று. இப்படிப்பட்ட வேளையில் நான் எங்கே ஆதரவடைவேன்? என் பாவக்கொடுமையின் காற்றால் இழுக்கப்பட்ட தூசு போலானேன். அரவின் வாய் தேரை போலானேன். ஆலைவாய் கரும்பு போலானேன். அன்னையில்லா பிள்ளை போலானேன். புலியின் கைப்பட்ட பாலகன் ஆனேன். நான் பாதாளத்தில் ஒளிந்தாலும் அங்கேயும் ஆண்டவர் என் குற்றத்தை காண்கிறாரே. பூமியில் எந்த மூலையில் போனாலும் என் பாவம் என்னை தொடர்வதால் எனக்கு திகிலும் கிலேசமும் இன்றி வேறு என்ன உண்டு? இறைவனுடைய நீதிக்கு பயப்படுகிறேன். நீர் இறைவனுடைய தாயும் மனுக்குலத்திற்கு அரசியுமானதால் உமது அடைக்கலத்தில் ஓடி வந்தேன். என் பாவத்துக்காக அழுது வியாகுலப்பட்ட தாயே, என் பேரில் இறங்கி நான் படும் துயரை மாற்றி எனக்காக உம்முடைய திருமகனை மன்றாடும். எனக்கு பூமியும் அதன் செல்வா சுகங்களும் வேண்டாம். மகிமையும் மாட்சிமையும் வேண்டாம். சரீர இன்ப சுகமும் புகை போல் மறையும் பேர்கீர்த்தியும் வேண்டாம். என் ஆண்டவரும் அவர் ராச்சிய பாரமும் எனக்கு அகப்பட்டாலே போதும். அப்பாக்கியத்தை நினைத்து நினைத்து அனலில் விழுந்த புழு போல் துடிக்கிறேன். அம்பு தைத்த மான் போல் அலறுகிறேன். காட்டில் ராக்காலத்தில் அகப்பட்ட பிள்ளையை போல் திகைத்து நிற்கிறேன். நீர் சகல புண்ணியங்களை கொண்ட ஆண்டவளுமாய் இரக்கம் நிறைந்த என் தாயுமாகையால் அக்கினி பற்றி வேகும் வீட்டில் அகப்பட்ட பிள்ளைக்கு கை கொடுப்பார் போல் நீர் எனக்கு இத்தருணத்தில் கை கொடும். கடலில் நீந்தி அமிழ்ந்தி திரிபவர்க்கு கப்பற்காரர் உதவுமா போல் நீர் எனக்கு இந்த ஆபத்தான வேளையில் உதவ வாரும். சீக்கிரமாக வாரும். தயையோடும் இரக்கத்தோடும் வாரும். நான் இறைவனுக்கு ஏற்காத பாதகன் என்றாலும் நான் உம்மை நோக்கி நீட்டிய கை பதறுவதை பாரும். நீர் பாவிகளுக்கு தஞ்சம் என்று எல்லாரும் சொல்லுகிறார்களே, உம்மை அண்டி ஆதரவடையாமல் போனவர்கள் இல்லையே. ஆகையால் பாவிகளின் பாவியாகிய என் மேல் இரக்கம் வைத்து என்னையும் ஆதரிக்கச் சீக்கிரமாய் வாரும். தாமதம் பண்ணாதேயும். வேதம் சொல்லுவதெல்லாம் முழுமனதோடு விசுவசிக்கிறேன். என் நம்பிக்கை எல்லாம் ஆண்டவருக்கு பின் உமது பேரில் வைக்கிறேன். உமது திருநாட்களை எல்லாம் உத்தம பிரகாரம் அனுசரிக்கிறேன். அற்ப பாவத்தை முதலாய் கட்டிக்கொள்ள மனதில்லை. எந்நேரமும் உமது திருமகனுமாய் எனது அன்புள்ள இரட்சகருமாய் இருக்கிற இயேசுநாதருக்கு பிரியப்படுவேனோ என்கிற பயமேயன்றி எனக்கு வேறே பயமில்லை. சுதந்திரத்தாயே, உமது தஞ்சம் என்று ஓடி வந்த என்னை தைரியமுள்ளவர் லாக்கி உலக காரியங்களில் எனக்கு பெரிய கசப்புண்டாக்கி உல்லாசமான ஆனந்த ஞான கடலில் மூழ்க அனுக்கிரகம் பண்ணியருளும். ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய இராச்சியம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும். தீமையில் இருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். உங்களுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நாளைய திருப்பலியில் ஒப்பு கொடுக்க விரும்புவோர் கீழ்காணும் மேல் ஐடிக்கு உங்கள் வேண்டுதல்களை அனுப்பவும் அல்லது வீடியோவின் கீழ் கமெண்ட் செய்யவும். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். தின பிரார்த்தனைகளுக்காக லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.